10th பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் கரெக்டா 36 நாள் தான் இருக்கு. அதுலயும் 22ஆம் தேதியில இருந்து 28க்குள்ள நமக்கு பிராக்டிக்கல் வந்துடும்ன்றாங்க. இன்னைக்கு 2, ஸோ 22னா நமக்கு எப்படி பார்த்தாலும் நடுவில் ஒரு 20 நாள் இருக்கு. 28ல இருந்து மார்ச் 1 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்க ஒரு 16 டேஸ் இருக்கு. டோட்டலா ரவுண்ட் பண்ணா நமக்கு 36 டேஸ் இருக்கு. இதுல பிராக்டிக்கலுக்கு முன்னாடி நாள் படிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸும், தியரிக்கு முன்னாடி படிக்க ஒரு 3 டேஸும் 5 டேஸ் விட்டுருவோம். பேலன்ஸ் 1 டே இருக்கு. அது நாளைக்கு தான். அது நாளைக்கு நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த வீடியோவை கரெக்டா பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணி ரெடி ஆயிக்கோங்க. ஒரு நாள் ரெஸ்ட் மாதிரி மைண்டை ஃப்ரீயா விடுங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் பாஸ் மார்க் உங்களை புஷ் பண்ணிடலாம். ஒருவேளை நான் இது வரைக்கும் புக்கை தொட்டு பார்த்ததே கிடையாது, எனக்கு எந்த சிலபஸும் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க என் கூட 30 நாள் தொடர்ந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க 252 350 ஜஸ்ட் பாஸ் மார்க்ல இருந்து 300க்குள்ள மார்க் வரதுக்கு நான் கேரண்டி. நான் ஆவரேஜாவே ஒரு 300ல இருந்து 400க்குள்ள தான் ப்ரோ எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க அசால்ட்டா 350 இருந்து 400 420க்கு மேல மார்க் எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி. 400 மேல எடுக்கிறவங்க அப்படின்றவங்க 450க்கு எப்படி தரலான்ட்டு தான் நான் ஒரு சின்ன ஐடியா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சொல்ல போறேன். அதாவது நமக்கு இன்னும் 30 நாள் இருக்கு. ஓகேவா, ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுருவோம். தியரிக்கான எக்ஸாமுக்கான டைம் தனியா பிரிச்சாச்சு. இந்த 30 நாளை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால அந்த மார்க்ஸை கவர் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு புத்தக புழு மாதிரி மொத்த எழுத்தையும் ABCDன்னு மனப்பாடம் பண்றவங்களும் இருக்காங்க, குருட்டு எழுத்துல டப்பா அடிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து புரிஞ்சுட்டு வேர்ட்ஸ் பை வேர்டா படிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டா படிச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கான மார்க்ஸ் கரெக்டா ஸ்கோர் பண்ணலாம். எங்கெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி கேட்டு ஸ்கோர் பண்ணலாம், எப்படி லிசன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கணக்கு வச்சிருக்கேன். அந்த கணக்கு படி நம்ம பார்த்தோம்னா நம்மளால இது பாசிபிள் தான். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பாஸ் மார்க் எடுக்கிறவங்க கூட 350 to 400 எடுக்கிறதுக்காக நான் கேரண்டி. ஏன்னா நான் அப்படிதான் எடுத்தேன். இப்போ பாருங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா 222 பேஜ் இருக்கு தமிழ் புக்ல. அதுல வந்து 30 நாளைக்குன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 7 பக்கம் படிக்கணும். ஓகேவா, எனக்கு புரியுது. ஏன்னா இப்போ நீ வந்து பிரிச்சு இப்படி பக்கம் சொல்லலாம். ஒரு பக்கம் படிக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா, எனக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் தெரியுமா, நான் எப்படி 7 பக்கம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க படிக்க போறது இல்ல. அதை படிச்சு அதுக்குள்ள இருக்க கருத்து, அதுக்குள்ள இருக்க கீவேர்ட்ஸ் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஞாபகம் வச்சுக்க கூடாது, இதுல இருந்து 2 மார்க்ஸ் வருமா 1 மார்க் வருமான்றத நான் படிச்சு உங்களுக்கு டெய்லி ஷார்ட்ஸ் மூலியமாவும் வீடியோ மூலியமாவும் நான் கரெக்டா கொடுத்துருவேன். நீங்க அந்த இன்புட்டை ஜஸ்ட் கேட்டு அந்த இன்புட்டை வந்துட்டு நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 15 மினிட்ஸ் கவரேஜ்குள்ளேயே அந்த வீடியோ வந்து ஒரு புக்குக்கு ஒரு 7 பேஜஸ்க்கான உள்ள இருக்க கருத்துக்களை, உள்கருத்துக்கள், முக்கியமான கொஸ்டின்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் செக்டாரா பிரிச்சு கொடுப்பேன். அது நீங்க ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு அதை லிசன் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி இது பண்ணா போதும். ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்ல வந்து 222 பேஜ் இருக்கு. அதை 30 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 7.4 பேஜஸ் வருது. நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 7.5 பேஜஸ் அப்படி வச்சுப்போம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 210 இருக்கு. அதை 30 டேஸ்க்கு பார்க்கும்போது 7 பேஜஸ் வருது. தமிழ் இங்கிலீஷ்ல எனக்கு ஒரு மேட்டர் இல்லை ப்ரோ, நான் சும்மா ஸ்டோரியா கேட்டாலே நம்ம எடுத்துட்டு போய் எழுதிடலாம். ஓகேங்களா, தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே மனப்பாடம் படிக்கிறதுக்கு பெரிய பெரிய டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், கஷ்டமான வார்த்தைகள், பெரிய உச்சரிப்புகள், எழுத்து புரியாது, இது எதுவுமே கிடையாது. நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். தமிழ்லையுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் ப்ரோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன், எனக்கு கேட்டு எழுத முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நமக்கு இருக்க பெரிய எதிரி. ஏன்னா 30 நாளுக்குள்ளே இவனை கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரியல் ஃபேக்ட் முடியாது தான். ஏன்னா மேக்ஸ் நான் என்னதான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி இத்தனை பேஜஸ் நான் கவர் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னாலுமே அதை நீங்க ஒரு வாட்டி மேக்ஸ் நான் போடும்போது பார்க்க உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு, இதோ இருக்கு, முடிச்சிடலான்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க போய் உட்காந்து பேப்பர் எடுத்து கையில வச்சீங்கன்னா ஒண்ணுமே வராது, ஒரு டாட் கூட வராது. எனக்கு அப்படிதான் ஆச்சு. மிஸ் சொல்லும் போதும் சரி, பக்கத்துல சொல்லும் போது எனக்கு புரியும். பட் என் பேப்பர்ல வச்ச உடனே எனக்கு ஒரு டாட் கூட ஞாபகம் இருக்காது, வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம இதுதான் மேக்ஸ் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் இடிக்கும். ஆனா மேக்ஸ்லயுமே என்னன்னா நமக்கு வந்து ஃபார்முலாஸ், முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கு. எப்படிலாம் 1 மார்க்ஸ்ல அடிக்கலாம் அப்படின்னு பாஸ் மார்க்குக்கும் பாஸ்ட் ஒரு 50 to 60க்கு எப்படி கவர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஆனால் மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 11 பேஜஸ் கவர் பண்ணணும். இந்த 11 பேஜஸ்க்குள்ள இருக்க முக்கியமான ஃபார்முலா எதெல்லாம் கேட்பாங்கன்ற சின்ன தியரிமா இருக்கிறது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இதில் வந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி நான் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன். அந்த பேட்டர்ன் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அந்தபடி நம்ம தியரி, அந்த சம்ஸ் நான் கொடுக்குறது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுலேயுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணலாம். பட் எங்கெல்லாம் லேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி, நமக்கு அந்த சைட்ல லாஸ்ட்ல இருக்க ஒரு 7 அந்த செக்டர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த். அதெல்லாம் வந்து சென்டம் ஸ்கோர் பண்றவங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கொஞ்சம் டெப்த் அண்ட் கோரா போகணும். 30 டேஸ்க்குள்ள கவர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. நீங்க அட்லீஸ்ட் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க கரெக்டா நான் சொல்றது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா வச்சு நீங்க கரெக்டா ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா
உங்களால முடியும். என் ஃப்ரெண்ட்ல ஆன்சர் எழுதிட்டு அதுக்கு ஸ்டெப்ஸ் போடுவான். அந்த மாதிரி ஃபார்முலா வச்சோன்னா உனக்கு தெரியும் இதுக்கு இந்த ஆன்சர் தான் மனப்பாடம் பண்ண மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணலாம். பட் மேத்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட போறோம். நம்ம மேக்ஸுக்கு தான் இந்த 30 நாளே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட போறோம்னா அது மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான். ஆனால் அதை கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம். ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில டெய்லியுமே கலந்துருக்கு. டெய்லி நம்ம கணக்கு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்றது இல்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை பற்றி அந்த கவலையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 325 பேஜஸ் இருக்கு. பர் 30 டேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு 11 பேஜஸ் ஒரு நாளைக்கு கவர் பண்ணணும். சயின்ஸ்ல 11 பேஜஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா கதையா சொல்லி கவர் பண்ணலாம், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம், முக்கியமான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கவர் பண்ணாலுமே ஒரு சில முக்கியமான வார்த்தைகள்லாம் நீங்க எழுதி படிச்சாலும் ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கணும், கீவேர்ட்ஸ் பார்த்துக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட டார்கெட் எழுத முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் வந்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா வரலாறு கதை ஜியாகிரபி பத்தி போறப்போ கொஞ்சம் டெப்தா போகும். பட் கிராஃப் ஏரியாஸ்க்கு நம்ம நல்லாவே டைம் டெடிகேட் பண்ணி இது பண்ணணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்போ 11. ஓகேவா? இப்போ நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 11 பேஜ் சோஷியல் சயின்ஸில், 10 பேஜ் சயின்ஸில், 7 பேஜ் இங்கிலீஷில் அண்ட் 7 பேஜஸ் வந்து தமிழில். ஒரு நாளைக்கு 35 பேஜஸ் ஓவரால் 5 சப்ஜெக்ட்லையுமே 35 பேஜஸ் நான் கவர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணினாலே உங்களால் ஈஸியாக 350 to 400க்கான மார்க் வந்து உங்களால் ஈஸியாகவே எடுக்க முடியும். நான் சும்மா சொல்லலை, நிஜமாலே எடுக்க முடியும். இப்போ வந்து 35 பேஜஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா மனப்பாடமாக நான் அடிப்பேன். எனக்கு ஃபுல்லாக டெடிக்கேட்டாக தான் நான் காலையில் எழுந்திரிக்கிறேன் ப்ரோ. காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். 1 மணி நேரம் கேப் போடுறேன், மறுபடியும் படிக்கிறேன், மறுபடியும் 1 மணி நேரம் கேப் போடுறேன், ஒரு 2 hours 1 hour கேப், ½ an hour கேப், ஒரு 10 to 25 minutes கேப். அந்த மாதிரி கேப் கம்பல்சரி வச்சுக்கோங்க. மண்டல ஏறாது. நிறைய படிச்ச மாதிரி இருக்கும், எல்லாமே மறந்துடும். கம்ப்ளீட்டா ஒரு பேங்க் ஆயிரும். நான் 1 நேரம் படிச்சிருப்போம், இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம், ஆனா ஒண்ணுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே மறக்கிறவங்களா இருக்காங்க. ஃப்ரீ அண்ட் சில்லா படிங்க. உள்ள இருக்கிறத அப்படியே உள்வாங்கிக்கணும். உள்ள அப்படியே நம்ம ஸ்கேனர்ஸ் கிடையாது, நம்ம we can't scan but can observe. நம்ம வந்துட்டு அதை பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கணும். அதில் இருக்க வார்த்தைகளை கேட்டணும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓகே இப்படிதான் நான் இது வந்து இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். 2 மார்க்ஸ்க்கான மார்க்ஸ், 4 மார்க்ஸ்க்கான மார்க்ஸ் எல்லாமே, 3 மார்க்ஸ்க்கான மார்க்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நமக்கு ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா கிராஃப், மேப், மேக்ஸ் வந்து ப்ராக்டிகலாக தான் பண்ணணும். இப்போ இதுலேயுமே தமிழ், இங்கிலீஷ், நான் வந்து தமிழில் இப்போ தமிழ் மீடியம் பசங்க நான் தமிழ் எது கொடுத்தாலும் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான எழுதிடுவேன், எல்லா ஸ்டோரியுமே எனக்கு தெரியும், நான் கதையை கேட்டு கூட எழுதிடுவேன் அப்படின்னு இருக்கவங்க இருந்தீங்கன்னா இது இன்னுமே நம்ம வந்து ஒரு 7 பேஜஸ் வந்து மைனஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னமும் கம்மியாயிரும். நமக்கு 28 பேஜஸ் தான் வரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து ஓவரால் அப்ராக்சிமேட்டு. ஓவரால் பேஜ்னா இந்த தியரி வர்றது, கண்டென்ட் வருது, இது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம கண்டென்ட்ஸ் மட்டும் சுருக்கி எடுக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு அங்கேயுமே இன்னும் கொஞ்சம் பேஜஸ் கம்மியாகும். நமக்கு ஒரு 25 பேஜஸ் 5 பேஜஸ் ஒரு சப்ஜெக்டில் அப்படின்ற மாதிரி 25 பேஜஸ்ன்றத நம்ம எல்லா 5 சப்ஜெக்ட்லையுமே கவர் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால 350 to 400 புஷ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கேன், சிஸ்டருக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு இருக்கேன். அவள் முடிஞ்ச அளவுக்கு முன்னே பாஸ் மார்க்கில் இருந்தாலும் தள்ளிட்டு இருக்கேன். பட் இப்போத்துலேருந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எந்த அளவுக்கு நமக்கு பாசிபிளாக இருக்குது இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி இது வரைக்கும் முக்கிய தொட்டதில்லை ப்ரோ அப்படின்றவங்க இதுக்கப்புறம் மொத்த புக்கையும் எப்படி கவர் பண்ணுறதுன்னு பயம் இருக்கும்ல, அந்த பயத்துக்காச்சும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா கூட என் வீடியோ ஃபாலோ பண்ணி இதில் இந்த டெய்லி சும்மா கேட்டுட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பா யாரையும் கேட்க சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறத படிங்க. அவங்ககிட்ட இருக்க முக்கியமான கீவேர்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் தர ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சொல்கிறது மூலியமாக நம்ம கவர் பண்ணலாம். நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. 10th வந்து முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணுறோம். 300ல் இருக்கவங்க 350 to 400 புஷ் பண்ணுறோம். முக்கிய தொடலை அப்படின்னு பயத்தில் இருக்கவங்களையும் பாஸ் மார்க் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஐடியா பண்ணி நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 28 பேஜஸ் இல்லை, இந்த 28 பேஜஸ்லையுமே நமக்கு இன்னமும் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் இதில் தமிழ், இப்போ இங்கிலீஷ் மீடியம் பசங்க இங்கிலீஷ் நல்லா வெயிட்டாக இருக்கும் ப்ரோ, இங்கிலீஷ் மீடியம் பசங்க வந்து தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டேலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும்போது அங்கே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம். பட் இது எல்லாத்தையும் டேலி பண்ணி நான் சொல்கிறது வந்து இப்போ இது வந்து ஓவரால் பேஜஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி 28 பேஜ் நான் கரைச்சி குடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி உட்காந்து அடி அடிச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு கரைச்சி குடிச்சு ஃபுல்லாக நான் சொல்கிறது ஒரு 450லேருந்து 500க்கான மார்க்ஸ்க்கான ஷெடியூல் இது. இதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டக்கர் அடிச்சு ஒரு பாதி எடுத்துப்போமே. இன்கேஸ் உங்களால் பாதி 14 பேஜஸ் பர் டே அப்படின்ற மாதிரி
அதாவது எல்லா லெசனையும் கலந்து ஒரு 2 தமிழ் இங்கிலீஷ் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா கூட 14 பேஜஸ் நம்ம கவர் பண்ணலாம். 14 பேஜஸ் கவர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். இதுலையுமே நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 3 நாள் டைம் வச்சுருக்கோம், தியரி எக்ஸாம் 2 நாள் டைம் வச்சுருக்கோம், தியரி எக்ஸாமுக்கு 3 நாள் டைம் வச்சுருக்கோம், 1 நாள் ஃப்ரீ டைம் வச்சுருக்கோம். இது இல்லாமல் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 12 ஹவர்ஸ் நம்ம 6 மணி நேரம் இருக்குல்ல, நம்ம 5 சப்ஜெக்ட் கணக்கு பண்ணால் 10 மணி நேரம் தான். 2 நாள் ஃப்ரீயாக இருக்குது. 2 நாள் ஃப்ரீயாக இருக்குன்னா அது அரை மணி நேரமா நம்ம இந்த கேப்பில் எடுக்கிறோம். இந்த கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் என்ன கவர் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ், நீங்கள் டியூஷன் போயிட்டுருப்பீங்க, கொடுக்குற ஃபார்முலாஸு நமக்கே வந்து மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பீங்க, அதில் கைட்ஸில் இதில் இருக்கிறதெல்லாம் கைட் பண்ணுங்க. வெறும் 15 மினிட்ஸ், அந்த 1 ஹவருக்கான ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் டெய்லி வந்துட்டு தமிழ் 15 மினிட்ஸ், இங்கிலீஷில் 15 மினிட்ஸ், மேக்ஸ் மட்டும் நம்ம மேக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ தமிழ் இங்கிலீஷ் சீக்கிரமாக கவர் பண்ணிட்டேன், சயின்ஸ் சோஷியல் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு முடிஞ்ச உடனே மேக்ஸ் எடுத்து நீங்கள் எந்தெல்லாம் இருக்கோ போட்டுகிட்டே இருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாம் போட்டுகிட்டே இருங்க. நிறைய ஹவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் வரும். அதாவது நம்ம தியரட்டிக்கலாக படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம், கேட்டு கூட எழுதிக்கலாம். ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டோரிஸ் மேக்ஸை எழுத முடியாது, ஃபுல்லாக நம்பர்ஸு, அது எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி டேலி பண்ணணும்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோஸ் வந்து இதுதான். இன்னைக்கு என்னால் முடிஞ்சு கவர் பண்ணி நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சில்ல விட்டு கவலை இல்லாமல் ஃப்ரீயாக நமக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் இந்த தமிழ் இதெல்லாம் கவர் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் ஷார்ட்ஸில் ஒரு நாளைக்கு 1லேருந்து 5 ஷார்ட்ஸு, முக்கியமான ஃபார்முலாஸு, முக்கியமான டிப்ஸு, முக்கியமான 1 மார்க்ஸ்லாம் இருக்குது, நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரீ டைமில் பார்க்குறவங்க அந்த 15 மினிட்ஸ் பிரேக், அந்த பிரேக்கில் செல் யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள். இல்லை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கான வேர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி வச்சு ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுறோம். 30 400 மார்க்ஸ் முடியும், நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நான் நம்புகிறேன்.